பட்ஜெட்டில் தங்கத்தின் மீதான சுங்கவரி குறைக்கப்பட்டதை தொடர்ந்து ஆபரண தங்கத்தின் விற்பனை விலை குறைக்கப்பட்டிருக்கிறது. ஆபரண தங்கம் 1 கிராம் இன்று காலை 6,810 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் தற்போது 260 ரூபாய் குறைந்து 6,550 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய சரிவை ஒரு 3 மணி நேரங்களுக்கு உள்ளாக சந்தித்திருக்கின்றது. பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்ட போது பட்ஜெட்டில் தங்கம் மற்றும் வெள்ளியின் மீதான இறக்குமதி வரி 15% என்பதிலிருந்து பாதியாக 6% குறைக்கப்படும் என்கின்ற ஒரு முக்கியமான அறிவிப்பினை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வெளியிட்டிருந்தார். இதன் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை குறைய தொடங்கும் என்ற தகவலையும் அவர் வெளியிட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக தங்கம் விலை குறையுமா என்கின்ற எதிர்பார்ப்போடு இல்லத்தரசிகள் பலரும் இருந்த நிலையில் தங்கத்தின் விலை தமிழகத்தை பொறுத்தவரை காலை விற்பனையான விலைக்கும் தற்போது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய பிற்பகல் விலைக்குமான வித்தியாசம் என்றால் கிட்டத்தட்ட 2,100 ரூபாய் அளவிற்கு ஒரு சவரன் தங்கத்தின் விலை குறைந்திருக்கின்றது. இன்று காலை விற்பனையானதை காட்டிலும் அதன் அடிப்படையில் 200 ரூபாய்க்கு மேலே தங்கம் 1 கிராமுக்கு இன்று காலை நிலவரத்துக்கும் தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய புதிய விலைப்பட்டியலுக்கும் உள்ள வித்தியாசத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு 200 ரூபாய்க்கு மேலே 1 கிராம் தங்கம் குறைந்திருக்கின்றது. 1 கிராம் தங்கத்தின் விலை 6,550 ரூபாயாக இருக்கின்றது. கடந்த சில நாட்களாக மிக அதிகமாக தங்கம் விலை இருந்தது. கிட்டத்தட்ட 1 கிராம் தங்கத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் 7,000 ரூபாயை நெருங்கி விட்டது. கடந்த 20ஆம் தேதியெல்லாம் தங்கம் 1 கிராம் 6,905 ரூபாய் 1 கிராமுக்கு விற்கப்பட்டது. அதே போன்று 6,920 ரூபாய் வரை அதிகபட்சமாக இந்த ஒரு வாரத்தில் தங்கம் விற்பனையாகி இருந்தது. அதனோடு ஒப்பிடும் பொழுது தற்பொழுது ஒரு மிகப்பெரிய விலை குறைவை தங்கம் சந்தித்திருக்கின்றது. தங்கத்தின் மீதான சுங்க வரி குறைவு செய்யப்பட்டதன் அடிப்படையில் தங்கம் விலை குறைந்திருக்கின்றது. கிராமுக்கு 6,550 ரூபாயாக இன்று பட்ஜெட் வெளியானவுடன் தங்கம் விலை குறைந்திருக்கின்றது. வெள்ளியை எடுத்துக்கொண்டோம் என்றால் வெள்ளியும் கிலோவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3,100 ரூபாய் வரை குறைந்திருக்கின்றது. வெள்ளியின் விலையும் இன்று காலை 95 ரூபாய் 60 காசுகளாக இருந்தது. தற்பொழுது 100 கிராம் வெள்ளி 92 ரூபாய் 50 காசுகளாக குறைந்திருக்கின்றது. இதன் மூலம் 1 கிலோ வெள்ளியின் விலையானது கிட்டத்தட்ட 3,100 ரூபாய் அளவிற்கு குறைந்திருக்கின்றது. தங்கத்தின் விலை குறைவை பொறுத்தவரை தங்க விற்பனையாளர்களிடம் நாம் கேட்டபொழுது தங்கம் இனி வரக்கூடிய நாட்களில் கடந்த காலங்களில் விற்கப்பட்டதை காட்டிலும் குறைவான விலைக்கு தான் விற்பனை செய்யப்படும். அதாவது வழக்கமாக நேற்று வரை இருந்த விலை நிலவரத்தில் விற்பனையாகக்கூடிய தொகையை காட்டிலும் ஒரு 1,000 ரூபாய் பவுனுக்கு குறைவாகத்தான் தங்கம் விற்பனையாகும் என்று சொல்லியிருந்தார்கள். அதாவது 55,000 ரூபாய்க்கு நேற்றைய விலை மதிப்பில் விற்பனை செய்யப்பட்டிருந்தால் அதே போன்ற விலை மதிப்பில் இன்று முதல் 54,000 ரூபாய்க்கு தான் விற்பனை செய்யப்படும். ஒரு பவுனுக்கு ஒரு 1,000 ரூபாய் வரை குறையக்கூடிய அளவிற்கு இந்த வரி குறைவு பலன் தரும் என்ற தகவலை தங்க விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். அதற்கு ஏற்ப தற்பொழுது தங்கத்தின் விலை மிகப்பெரிய குறைவை சந்தித்திருக்கின்றது. வெள்ளியின் விலையை பொறுத்தவரை கிலோவுக்கு 3,100 ரூபாய் குறைந்திருக்கின்றது. இன்று காலை 10 மணி அளவில் வெள்ளியின் விலை 95.6 காசுகளாக இருந்தது. அதன் அடிப்படையில் தற்பொழுது வெள்ளியின் விலை 92.5 காசுகளாக மிகப்பெரிய சரிவை சந்தித்திருக்கின்றது. இதன் மூலமாக 1 கிலோ வெள்ளி 3,100 ரூபாய் அளவிற்கு குறைந்திருக்கின்றது. அதே நேரம் தங்கத்தின் விலையை பொறுத்தவரை ஒரு சவரனுக்கு 2,000 ரூபாய்க்கு மேலே குறைந்திருக்கின்றது. இதன் காரணமாக இன்று மாலை முதலே தங்கம் வாங்குவதற்கு ஏராளமானோர் ஆர்வம் காட்டுவார்கள் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. சென்னையை பொறுத்தவரை சென்னையில் இருக்கக்கூடிய 800க்கும் மேற்பட்ட தங்க நகை கடைகளில் இன்று பிற்பகலுக்கு பிறகு தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய இந்த புதிய விலை நிலவரத்துக்கு ஏற்ப தங்கம் வாங்க வேண்டும் என்று முடிவு செய்திருப்பவர்கள் இன்றே வாங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் தங்கத்தின் விலை ஒரு மிகப்பெரிய சரிவை சந்தித்திருக்கின்றது. அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தங்கம் விலை சற்று குறைவாகவே இருக்கும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகின்றது. இதுவரை இந்தியாவை பொறுத்தவரை உலக அளவில் தங்கத்தை அதிகமாக இறக்குமதி செய்யக்கூடிய முதல் 3 நாடுகளுக்குள் ஒன்றாக இந்தியாவும் இருக்கின்றது. மற்ற நாடுகளில் எல்லாம் தங்கத்தை பொறுத்தவரை அவர்கள் ஒரு சேவிங்ஸாக அதை சேமிப்பாக பார்ப்பார்கள். இந்தியாவை மட்டும்தான் இந்திய மக்கள் அதை தங்கள் பண்பாட்டோடு இணைந்த ஒரு ஆபரணமாக தங்கத்தை பார்ப்பதன் காரணமாக தங்க இறக்குமதியில் உலகில் முதல் 3 இடங்களுக்குள் இருக்கக்கூடிய நாடாக இந்தியாவும் இருக்கின்றது. எனவே உலக அளவில் சர்வதேச சந்தையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களின் காரணமாக தங்கத்தின் விலை கடந்த 2 ஆண்டுகளாகவே மிகப்பெரிய அளவில் அதிகரித்த வண்ணமாகவே இருந்தது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெடரல் வங்கி வைப்பு தொகைகளுக்கான வட்டியை எவ்வாறு தீர்மானிக்கின்றார்கள் என்பதை பொறுத்தும் தங்கத்திற்கு உலக அளவில் இருக்கக்கூடிய அந்த டிமாண்ட் என்று சொல்லப்படக்கூடிய தேவையை கருத்தில் கொண்டும் தான் தங்கத்தின் விலை தீர்மானிக்கப்படுகின்றது. உலகில் அந்த பணங்களுக்கான வங்கிகள் அமெரிக்க பெடரல் வங்கி உள்ளிட்டவற்றில் குறைவான வட்டி விகிதம் வழங்கப்பட்டதன் காரணமாக தங்கத்தில் முதலீடு செய்யக்கூடிய போக்கு கடந்த சில ஆண்டுகளாக அதிகரித்து வந்தது. எனவே தங்கத்தின் விலையும் புதிய புதிய உச்சங்களை தொட்டு சென்றது.
தமிழகத்தை பொறுத்தவரை தங்கத்தின் விலை கடந்த வாரத்தில் 55,000 ரூபாயை கடந்திருந்தது ஒரு பவுனுக்கு. இந்த நிலையில் தான் இன்று வெளியாகியிருந்த நிதிநிலை அறிக்கையின் மூலமாக தங்கத்தின் மீதான சுங்கவரி பாதியாக குறைக்கப்பட்டு 6% சுங்கவரி மட்டுமே இறக்குமதி ஆபரணங்களுக்கு விதிக்கப்படும் என்று சொல்லப்பட்டதன் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை இது ஏற்படுத்தி இருக்கின்றது. இது பங்குச் சந்தையிலும் ஒரு நேர்மறையான விளைவை உண்டாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு இந்திய பொருளாதாரத்தில் பட்ஜெட்டின் தாக்கம் எவ்வாறு இருக்கும் என்று உலக நாடுகள் உன்னிப்பாக கவனித்து பார்த்து வருகின்றன. ஏனென்றால் இந்தியாவை பொறுத்தவரை உலகின் 5வது மிகப்பெரிய நாடு. இந்த நாட்டின் பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்திய பட்ஜெட் இன்று அறிவிக்கப்பட்ட உடனே உலக நாடுகள் உற்று நோக்கி இருக்கின்றன. இந்தியாவின் பட்ஜெட் எந்த மாதிரியான தாக்கத்தை இந்தியாவின் சென்செக்ஸ் என்கின்ற அந்த குறியீட்டில் ஏற்படுத்தும் பங்குச்சந்தைகளில் என்று. இந்த நிலையில் தான் தங்கத்தின் விலை சவரனுக்கு 2,000 ரூபாய்க்கு மேலே குறைந்துள்ளது. வெள்ளியின் விலை கிலோவுக்கு 3,100 குறைந்துள்ளது.